ஆக்டராக இருக்கணும் ரொம்ப பயமாக இருக்கும், என்ன சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தோடயே இருப்பேன். அவர் கண்ணையே பார்த்துட்டு இருப்பேன், எங்கே ஸ்பாட்டில் எங்கே இருந்தாலும் அவரை தான் பார்த்துட்டு இருப்பேன். அவர் கரெக்டாக ஐ கான்டாக்ட் கொடுக்காருன்னா போயிடுவேன். ஒர்க் பண்ணும்போது சொல்லுவார், கூப்பிட்டு ஒரு ரியாக்ஷன், இப்போ ஒரு சீன் ரியாக்ஷன் இருக்குன்னா நடிச்சுக்க சொல்லி காமிப்பார். காமிச்சிட்டு நீ இது பண்ணும்போது நீ ஒரு வாட்டி பிளிங்க் பண்ண, இது நீ பிளிங்க் பண்ணுறது அந்த ஒன்றுத்துக்கும் ஆராய்க்கும் நடுவில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் ஒரு கை அசைவுனாலும் சொல்லுவார், இப்படி தான் நீ அசைக்கணும், நீ இவ்வளோலாம் மூவ் பண்ணக்கூடாது, அவ்வளோ ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவாங்க சார். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹவு யூ சி யோர் செல்ஃப் அஸ் அ கேரக்டர் ஆன் ஸ்க்ரீன்றது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கம்போசராக எனக்கு ஒரு டிலைட், ஏன்னா பாலா சார் கூட வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணேன், நான் என்ன அந்த ஃபிலிம்க்கு நான் என்னோட சைட்லேருந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், அந்த மூடில் தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணும்போது ஐ ரியலைஸ் ஹீஸ் அ மாஸ்டர், ஹீஸ் அ லெஜெண்டரி director for any actor to work with. That was what I felt. அவங்க பாலா சார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மானிட்டர் பக்கமே போக வேணாம். அவர் படத்துலேருந்து ஒரு ஸ்டில் வரப்போகுதுன்னா நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் டு ஒர்க் வித் பாலா சார். ஸோ அந்த மாதிரி ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். அவர் கூட மியூசிக்கும் என்னால் பண்ண முடிஞ்சது, அவர் படத்தில் எனக்கு நடிக்கவும் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு பாலா சார். தேங்க்யூ சார். ஒரு இசையை இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு நம்ம கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இசையே எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா, நானும் பாலா சாரும் ஒரே ஊர் தான். அவர்கிட்ட நான் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கும் போது தான் சொன்னேன், அவரோட வீடும் என்னோட வீடும் சில அடி தூரங்களில் தான் இருக்கும். அவரோட படங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற பல கோடி ரசிகர்களில் நானும் அந்த டைமிங்கில் ஒருத்தன். பாலா சாரோட படம் ஏஎல் விஜய் சார் தான் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னை பயங்காட்டினாங்க. எப்படின்னா, பாலா சாரா, அவர்கிட்டலாம் நீங்கள் உடனே எல்லாம் ஓகே பண்ண முடியாது, அவரும் அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் அவர் இளையராஜா சார்கிட்டே அப்படி வாங்குவார் இப்படி வாங்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு பயமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா, இந்த படத்தில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிவிட்டு பாலா சார்கிட்டேருந்து கரெக்ஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்னதாக 2 கரெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு, தவிர கரெக்ஷன்ஸாக இல்லை. அவரே என்கிட்ட சொன்னார், பரவாயில்லையே கரெக்ஷனே பண்ணாமல் பண்ணிட்டேடா அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு இதை நான் பெருமையாக சொல்லலை, எனக்காக நான் பெருமைக்காக சொல்லலை. அது ஏன் கரெக்ஷனே இல்லை அப்படின்னா, அவரை ரசித்து நம்ம பார்த்துருக்கோம், அவரோட படங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்ததுனால அவருக்கு என்ன தேவைங்கிறது ஒன்று இருக்குது. அதை தாண்டி நீங்கள் பாலா சார் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எல்லா நடிகர்களும் இல்லைன்னா எல்லா டெக்னீஷியனும் பாலா சாருக்கு தகுந்த மாதிரியாகவே மாறிக்கிறாங்கன்னு. அது எப்படின்னா, அந்த கதையும் அந்த கதாபாத்திரமும் அதை விரும்புது, அது அப்படி தான் அது விரும்புது. ஸோ எனக்கு பயமே இல்லை ஆக்சுவலி அவர்கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை. ஏன்னா நான் பாலா சாருக்காக இந்த மியூசிக் பண்ணல, இந்த கதாபாத்திரங்களுக்கும் இந்த கதைக்கும் தான் பண்ணோம். நான் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம சினிமாவுக்கு வந்ததுங்கிறது ஆக்சிடென்டலாக தான், இப்போ ஒரு பெரிய கனவோடையோ இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா, அதாவது இவங்களுக்கெல்லாம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது நமக்கு. அதில் பாலா சார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய இது. ஸோ ஒன்றா டிக் அடிச்சுட்டு வரும்போது, இதை டிக் அடிக்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பிறந்து வளர்ந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு படம் பண்ணியிருக்கிறதுங்கிறது, இது நான் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை, இது மாதிரி நிறையா இருக்கும்போது இந்த படம் பண்ணது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்பர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா புஷ்பா 2 இல்லை டிமாண்டி காலனி, இந்த மாதிரி இந்த வருஷங்கள் எனக்கு நிறைய ஹிட்டு படங்கள் இருந்தது. பிளாக்னு ஒரு படம், நிறைய படங்கள். பட் என்னென்னா, எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத தாண்டி நல்ல கதைகள் என்னை நோக்கி வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ பாலா சார் மாதிரி ஒருத்தர் என்னை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம நம்மளால் ஏதோ பண்ண முடியும்னு ஃபியூச்சரில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. நமக்கு ஏதோ மியூசிக்கில் ஏதோ பண்ணலாம் போல, இல்லைன்னா ஏன் நம்மளை கூப்பிடணும் அவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அந்த நம்பிக்கையாக நான் எடுத்துக்கிறேன். அவர் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ண நினைக்கிறேன். அவருக்கு என்ன பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு இசைங்கிறது பார்த்திங்கன்னா வெறுமனே சத்தமாகிறது இல்லை. அது அது இந்த படம் பாலா சாரோட எவ்ரி ஃப்ரேமில் அவர் என்ன நினச்சிருக்காருங்கிறது சார் தான் சொல்லணும். ஆக்சுவலி நான் மியூசிக் பண்ணிவிட்டு அவர் ஃபேஸே பார்ப்பேன். அவருக்கு கரெக்டாக ஓகேன்ட்டார்னா அவரை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம், அவர் என்ன யோசிச்சிருக்காருங்கிறத நினச்சிட்டோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பண்ணது நான் என்ன பேசணும்னு தெரில, மாற்றி உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா இதை நான் ரொம்ப பெருமையான ஒரு தருணமாக நினைக்கிறேன். இந்த மேடையை என்னுடைய வாழ்க்கையில் பல படங்கள் லிஸ்ட்டு, நான் இடையில கூட யாரோ கேட்டாங்க எத்தனை படம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி, நான் எண்ணவே இல்லை. சத்தியமான உண்மை, நான் எண்ணவே இல்லை. எவ்வளோ படங்கள் தெரியாது. ஆனால் வணங்கான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்.